ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்வேஹிரி சேனல். இன்றைய நாள் அனைவருக்கும் நல்லதொரு நாளாக அமையணும்னு நான் மனதார வேண்டிக்கிறேன். இன்றைக்கி தேர்ஸ்டே மார்னிங் விளாக் தான் பார்க்க போகிறோம். எல்லா விளாக்லையுமே பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பேன், அதிகாலையில் 4 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு எல்லா வேலையும் பார்த்துட்டு வர்றதுக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்னு. என்னென்ன வேலையெல்லாம் அப்படி காலையில் பார்க்குறேன் அப்படிங்கிறத இந்த விளாகில் வந்து சொல்லலான்னு இருக்கேன். ஏன்னா வந்து மேக்ஸிமம் எல்லாமே க்ளீனாக வீடெல்லாம் கூட்டி விட்டுட்டு தான் உங்களுக்கு எல்லா விளாக்லுமே கொடுப்பேன். ஆனால் வந்து எப்படி அந்த வேலையெல்லாம் பார்க்குறேன் அப்படின்னு ஒரு சிஸ்டர் வந்து கமெண்டில் கேட்டிருந்தாங்க, அக்கா நீங்கள் வந்து எழுந்திரிச்ச பிறகு என்னென்ன ஒர்க்லாம் பார்ப்பீங்க, அதை ஒரு விளாகாக கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கான விளாக் தான் இது. அதன் பிறகு பார்த்திங்கன்னா, நம்ம லைஃப்பில் எப்படி சிக்கனமாக வந்து மெயின்டைன் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த விளாகில் சொல்லலான்னு இருக்கேன். வீடியோ முழுதுமே பாருங்கள். பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதிகாலையில் எழுந்திரிச்சு நம்ம நேரத்தோட வந்து வேலை பார்க்குறோம்ல, அந்த டயத்தை பார்த்திங்கன்னா சில பேர் சொல்லுவாங்கள்ல டைம் வந்து போகவே மாட்டுதுன்னு. ஆனால் அந்த காலை நேரத்தில் எழுந்திரிச்சு பாருங்களேன், எப்படி தான் டைம் போகுதுன்னே தெரிய மாட்டுது. இப்போலாம் வந்து ஒரு 5 மணி 5:10 ஆகிட்டாலே நல்லா வந்து விடிஞ்சிருது. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 5:30 மணிக்குள்ளே நல்லா பலன்னு விடிஞ்சிருது. ஆனால் மார்கழி மாதத்துலலாம் பார்த்திங்கன்னா 7 மணி ஆனாலுமே அப்படி நல்லா பனிமூட்டமாக கிளைமேட்டு சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி தான் டைம் வந்து ரொம்ப ஸ்பீடாக போயிடுது. இன்றைக்கி வந்து எழுந்திரிச்சது ஒரு 5:10. ப்ரெஸ் பண்ணிவிட்டு வெளியில் வந்து குளிச்சுட்டு எல்லாம் வெளியில் வர்றதுக்கு பார்த்திங்கன்னா 5:30 மணி ஆயிடுச்சு. நல்லா வந்து விடிஞ்சு போன மாதிரி இருந்துச்சு. அப்புறம் எப்போதும் போல் ரொட்டீன் ஒர்க் வந்து கம்ப்ளீட்டாக வந்து வீடெல்லாம் கூட்டி விட்டுட்டு எல்லா வேலையுமே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்த விளாகில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து சிக்கனமாக எப்படி இருக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக கூட இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறையா இடத்துல வந்து சொல்லுவோம், இந்த கஷ்டம் இருக்குது அந்த கஷ்டம் இருக்குதுன்னு சொல்லிட்டு. அந்த கஷ்டம்லாம் வர்றதுக்கெலாம் காரணம் யாருன்னு பார்த்தோம்னா நம்ம தான், இல்லையா? உண்மையா இல்லையாங்கிற கமெண்டில் சொல்லுங்கள். ஏன்னா தேவையில்லாத ஒரு ஆசைக்காக ஒரு பொருளை நம்ம வாங்கி அதன் மூலமாக பார்த்திங்கன்னா நிறைய கஷ்டத்தை வந்து நம்மளே உண்டாக்கிக்கிறோம். அதன் பிறகு இதன் மூலயமா இவ்வளோ கடன் இருக்குது, அந்த கடன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வருத்தப்படுறோம். முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா லைஃப்பில் நமக்கு வந்து எது தேவையோ அதை மட்டும் வாங்கினோம்னா நம்ம வந்து லைஃப்பில் வந்து கஷ்டத்தை வந்து அந்த காசு பிரச்சனையினால் ஏற்படுற கஷ்டத்தை வந்து கொஞ்சம் குறைக்கலாம். இப்போ நான் என்னோடய லைஃப்பில் எப்படி வந்து சிக்கனத்தை மெயின்டைன் பண்ணுவேன்னா, தேவையில்லாத பொருட்கள் எதுவுமே வாங்க மாட்டேன். தேவையில்லாத பொருட்கள்லாம் என்னதான் ட்ரெஸ்ஸை கூட நம்ம சொல்லலாம். அளவுக்கு அதிகமாக நம்ம வீட்டில் வந்து ட்ரெஸ்லாம் சேர்ந்துருந்தாலுமே அதுவே பெரிய ஒரு நெகட்டிவான ஒரு என்ன சொல்கிறது, தரித்திரத்தெல்லாம் உண்டாக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு நான் அந்த ட்ரெஸ் ஐட்டத்தில் வந்து எப்பொழுதுமே காசு போடவே மாட்டேன். உண்மையை சொல்லணும்னா நான் ட்ரெஸ் எடுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா தீபாவளி டைமத்துக்கு மட்டும்தான். அதுக்கு இடையிலலாம் எப்போதுமே எடுக்கிறதே கிடையாது. என்னைக்காவது ஒன்று அந்த சட்டை ப்ளவுஸ் இந்த மாதிரி எடுக்கிறதா இருந்தால் எடுத்துக்கலாம். ஏன்னா நம்மக்கிட்ட அதிகமான ட்ரெஸ் கலெக்ஷனாக இருக்குது அப்படிங்கிறத போது நம்ம அதையே மெயின்டைன் பண்ணிக்கலாம். தேவையில்லாமல் ட்ரெஸ்ஸுக்கெலாம் வந்து காசை நம்ம வந்து வேஸ்ட்டாக வந்து போடுறது, அது வந்து தேவையில்லாத வந்து செலவை தான் நமக்கு வந்து கொண்டு கொடுக்கும். 2வது வீடு ஃபுல்லுமே அப்படியே கஜ கஜ கஜன்னு ட்ரெஸ்ஸே நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் அதை கொஞ்சம் நம்ம அவாய்ட் பண்ணிக்கிட்டோம்னா அதுலேருந்து வர காசை வந்து நம்ம வந்து கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிக்கலாம். 2வது வந்து பார்த்திங்கன்னா அந்த மேக்கப் ஐட்டம் வந்து சில பேருக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பாங்க. அதில் வந்து விரும்பி அந்த பொருட்கள்லாம் வாங்குவாங்க. அது ரொம்ப அதிகப்படியான காசு கொடுத்துலாம் வாங்குறது வேஸ்ட்டு. ஏன்னா அதில் வந்து நிறையா என்ன சொல்கிறது, நம்மளே வந்து ஒரு இதை வந்து கஷ்டத்தை காசு கொடுத்து வாங்குற மாதிரிக்கு தான் இந்த காஸ்மெட்டிக் ஐட்டம்லாம். சில பேருக்கு வந்து அதெல்லாம் செட் ஆயிரும். செட் ஆகாமல் சில பேர் அதெல்லாம் அந்த திங்ஸ்லாம் வாங்குவாங்க இல்லையா? அவங்களுக்கு அலர்ஜி இன்ஃபெக்ஷன் இந்த மாதிரிலாம் நிறைய வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதான் சொந்த காசுலேயே சூனியம் வச்சுக்கோன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான் இந்த மேக்கப் ஐட்டம்ஸ்லாம் வந்து நம்ம அதிகமாக வாங்குறது. முடிஞ்ச அளவுக்கு நேச்சுரலான திங்ஸு நம்ம ஹோம்மேட் ரெடிமேட்ஸ் வச்சு நம்ம வந்து சூப்பராக நம்மளுடைய உடம்பை வந்து பாதுகாக்கலாம். நான் வந்து எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா மேக்கப் ஐட்டத்துக்கெலாம் காசு போடவே மாட்டேன். அந்த குளிச்சுட்டு மஞ்சள் போடுறோமா அவ்வளோதான், அதோட முடிஞ்சிருச்சு. அந்த மாதிரி நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சம் திங்ஸ், ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ப்ராடக்ட்லாம் வாங்குவாங்க. அது அப்படியே ஒரு 2 மாதம் 1 மாதம் யூஸ் பண்ணிட்டு அது அப்படியே வேஸ்ட்டாக தான் போகும். அதுலேருந்து கிடைக்கிற காசையுமே நம்ம வந்து சேவ் பண்ணிக்கலாம். 3வது வந்து பார்த்திங்கன்னா
வீட்டுக்கு வந்து திங்ஸ்லாம் நம்ம நிறைய வாங்குவோம் இல்லையா? அது வந்து தேவையில்லாத பொருட்கள்லாம் குறைச்சிக்கலாம். இப்ப நான் வந்து பார்த்தீங்கன்னா, எங்க வீட்ல எனக்கு வந்து அந்த சீர்வரிசைலலாம் குடுத்துருப்பாங்க இல்லையா? டப்பா அந்த சில்வர் டப்பாலாம் அந்த கிச்சன்லலாம் யூஸ் பண்ற மாரி. அத மட்டும் தான் இன்ன வரைக்குமே நான் வந்து கிச்சன்ல யூஸ் பண்ணிகிட்டுருக்கேன். புதுசா வந்து எந்த ஒரு திங்ஸுமே ஆ வாங்குனதே கிடையாது. உண்மையா தான் இப்ப 7 வருஷம் ஆகப்போது மேரேஜ் ஆகியும். கிச்சனுக்குன்னு சொல்லிட்டு அந்த டப்பா, இந்த டப்பான்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா வாங்க மாட்டேன். ஏன்னா, அவங்க குடுத்ததுமே போதுமான அளவுக்கு 2வது பார்த்தீங்கன்னா, இங்க எங்க வீட்ல வந்து கணவருடைய வீட்லயுமே பார்த்தீங்கன்னா, திங்ஸ்லாம் கொஞ்சம் வச்சிருந்தாங்க. அத வச்சே தான் நான் வந்து மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்கேன். அதுவுமே நல்லா தான் இருக்கும். நமக்கு என்ன ஒரு பொருள போட்டு வைக்க போறோம் அவ்வளோதானே. பார்க்கறதுக்குமே அது நல்லா நீட்டா இருக்கும். அப்படிங்கிற பொழுது நான் எக்ஸ்ட்ரா எதுவுமே அதில வந்து அந்த கிச்சன் ஐட்டம்ஸ்லலாம் நான் எதுவுமே வந்து காசுலாம் போடவே மாட்டேன். இருக்கிறது என்னமோ அத வச்சு வந்து நான் வந்து மெயின்டெயின் பண்ணிக்கிறது. 4வது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வீட்டு ஃபர்னிச்சர்ஸ் சொல்லலாம் இல்லையா? இப்ப நம்ம வீட்ல வந்து ஒரு பொருள் இருக்குன்னு வச்சுங்களேன், அத வச்சு நம்ம கொஞ்சம் நாளைக்கு அது எவ்வளோ நாளைக்கு வருமோ, அத வந்து நம்ம வந்து மெயின்டெயின் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. இப்ப எங்க வீட்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்ல இருக்க ஷோபாலாம் வந்து இப்போ 3 வருஷத்தோடயே அது வந்து கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே டேமேஜ் ஆயிருச்சு. ஏன்னா சின்ன குழந்தைங்கலாம் இருக்காங்க. அவங்க ஏறி ஏறி விளையாடுவாங்க. தண்ணி படும் அப்படிங்கும்போது ஒரு 3 வருஷம் 3 1/2 வருஷத்தோடயே அது வந்து முடிஞ்சிருச்சு. ஆனா நான் வந்து பார்த்தீங்கன்னா, அடிக்கடி இந்த வெயில்ல ஷோபாலாம் கொண்டு போய் வச்சுட்டு, உள்ள அந்த காட்டன்லாம் வந்து எல்லாமே எடுத்துக்கிருச்சு. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா, வேஸ்ட்டா வந்து நம்ம பழைய பெட்ல உள்ள அந்த காட்டன் கிளாத்லாம் போட்டு, அது வந்து நூல்லாம் வச்சு தச்சு, அதன் மேல வந்து ஒரு சோஃபா கவர் வந்து இந்த பெட்ஷீட் கவர் போட்டு, அதையுமே நல்லா ஸ்டிச் பண்ணி விட்டுட்டு, இப்ப மேல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ப்ளூ கலரு அந்த போர்வை வந்து போட்டு விட்டுருக்கேன். இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, நம்ம அது எவ்வளோ நாளைக்கு வருதோ, அவ்வளோ நாளைக்கு வச்சு ஓரளவுக்கு வந்து நம்ம மெயின்டெயின் பண்ணிக்கலாம். அந்த மாரி இப்போ சில பேர்லாம் வந்து பார்த்தோம்னா, ஒருத்தவங்க வந்து வீட்ல ஒரு பொருள் வாங்கியிருப்பாங்க. அது வந்து நம்ம வாங்கியே ஆகணும் அப்படின்னு மைண்ட் தாட்டோட பார்த்தீங்கன்னா, கடன வாங்கி அது வந்து வாங்கிருவாங்க. அப்புறம் மாசம் மாசம் வந்து அதுலேருந்து நம்ம இஎம்ஐ கட்டுறதா இருக்கட்டும், அது ரொம்ப ஒரு அ ச ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃபு. அந்த இஎம்ஐ கட்டுறதெல்லாம் இருக்கு. அதில வந்து என்ன சொல்றது, அது வந்து வாங்கி கட்டி பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும். அதனோட கஷ்டம் என்னன்னுங்கிறது. அதனால முடிஞ்ச அளவுக்கு அடுத்தவங்க அந்த பொருள் வச்சிருக்காங்க, நம்மளும் அத வாங்கணும் அப்படிங்கிற எண்ணத்த கொஞ்சம் குறைச்சுக்கிட்டோம்னா, நம்ம வந்து சிக்கனமா லைஃப்ல வந்து மூவ் பண்ணலாம். ஆனா 5வது விஷயம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு கடன் வந்து இப்ப நம்ம வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு எவ்வளவு தேவையோ அத மட்டும் தான் நம்ம வாங்கணும். அத விட்டுட்டு இப்போ ஒரு ரூ. 10,000 ஒரு இடத்துக்கு நம்ம வந்து தேவைப்படுது, நம்ம கடன் வாங்குறோம் அர்ஜென்ட்டுக்கு அப்படின்னா, ஆனா கிடைக்கிறது வந்து ஒரு 20,000 கிடைக்குது அப்படிங்கிற பொழுது நம்ம அந்த 20,000த்த வாங்கக்கூடாது. அந்த 10,000 நமக்கு எது தேவையோ அத மட்டும் தான் வாங்கி, அதுக்குள்ள நம்ம வந்து ஃபேமிலிய வந்து ரன் பண்ண பார்க்கணும். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த எனது ப்ராப்ளத்துக்கு காரணம்னு பார்த்தீங்கன்னா, அந்த கடன். இப்ப வந்து நோய் நொடி இல்லாமலும், கடன் இல்லாமலும் இருந்தாலே லைஃப் வந்து ரொம்ப சூப்பரா கொண்டு போகலாம் இல்லையா? குடிசை வீட்ல வாழ்ந்தாலுமே ஏதோ கஞ்சோ, கூழோ சொல்லுவாங்க இல்லையா? குடிச்சிட்டு நிம்மதியா வாங்கலாம். ஆனா கடன் வாங்கி நம்ம லைஃப்ப மூவ் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், அத விட பெரிய கஷ்டம் வந்து சொல்ல முடியாது. அது ஒரு கடன் வாங்கினோம்னா, அது ஒரு மனநோயாவே நமக்கு வந்து மாறிடும். காலையில எழுந்திரிச்சதோட பார்த்தீங்கன்னா, அந்த கடன பத்தியே தான் யோசிக்க தோணும். மத்தபடி நம்மளுடைய லைஃப் வந்து பாசிட்டிவா எந்த ஒரு நல்ல விஷயத்தையுமே கொண்டுட்டு போக மாட்டோம். முழுதுமே அந்த கடன்ல தான் போகும். அதனால முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்ம பெண்கள் வீட்ல இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா, வீட்ல இருக்கிற பெண்கள் நம்ம கையில தான் இருக்குது. ஒரு லைஃப் வந்து பாசிட்டிவா நம்ம கொண்டுட்டு போகணும் அப்படின்னு நினச்சோம்னா, முடிஞ்ச அளவுக்கு வந்து கடன வந்து வாங்குறத வந்து குறைச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நான் என்னுடைய லைஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா, தேவை எதுவோ கடன் இவ்வளோக்கு இந்த இதுக்கு வாங்கணும்னா, அதுக்கு மட்டும் தான் வாங்குவேன். எக்ஸ்ட்ரா வந்து வாங்குறதுக்கு ரொம்ப ரொம்ப யோசிப்பேன். இது வாங்குனோம்னா நம்ம வந்து எப்படி கடன அடைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிச்சது தான் ஒரு ரூ. 1000 கடன் இருந்தாலுமே வாங்குவேன். ஆ அந்த மாரி வந்து நம்ம லைஃப்ல வந்து கொண்டுட்டு போனோம்னா, நம்ம லைஃப் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. தேவைக்கு சொல்லுவாங்க இல்லையா? தேவையில்லாத பொருட்கள வாங்குனா, தேவையில்லாத பொருட்கள வந்து நம்ம வந்து விற்க நேரிடும் அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்து உண்மையான வார்த்தை தான். அதனால முடிஞ்ச அளவுக்கு லைஃப்ல வந்து நம்ம சிக்கனத்த வந்து கண்டுபிடிப்போம். என்ன பொருள் வாங்கணுமோ, நமக்கு அத்தியாவசிய தேவை எதுவோ, அத நம்ம வாங்கிட்டு, தேவையில்லாத பொருட்கள்லாம் வாங்குறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணோம்னா, லைஃப் ரொம்ப சூப்பரா இருக்கணுங்கிறது என்னுடைய தாட்ஸு. உங்களுடைய கமெண்ட்ஸ் என்னங்கிறதையும் இந்த கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல மறக்காம சொல்லுங்க.
அப்புறம் இன்றைக்கி காலை வேலைகள்லாம் வந்து எல்லாமே முடிச்சுட்டு குட்டீஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா சுடுகஞ்சி தான் வச்சு விட்டேன். நேற்று வச்ச மீன் குழம்பு கொஞ்சம் இருந்தது, மாங்காய்லாம் போட்டு அதேமாரி 2 குட்டீஸுக்குமே போட்டு கொடுத்துட்டு காலையில் வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டேன். தம்பி வந்து இன்றைக்கி அங்கன்வாடி போகலை, போயிட்டு ஒடியாந்துடுறான் சீக்கிரமாக வீட்டுக்கு. அதனால இன்றைக்கி மாடிக்கு அவங்களையுமே கூட்டிகிட்டு போயாச்சு. 2 பேருமே தான் மாடியில் போய் எல்லாம் கார்டன் வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பித்தோம். வான்னு யாரை கூப்பிட்றாங்கன்னா பப்பியை தான். பப்பி வராமல் கீழே நின்றுக்கிட்டே இருந்துச்சு, அதனால் வான்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. அப்புறம் செடிகளுக்கு கொஞ்சம் தேவையான தண்ணியுமே மாடிக்கெலாம் எடுத்துகிட்டு போயிட்டேன். பார்த்திங்கன்னா இன்றைக்கி உரம் வந்து கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்தது இல்லையா, அதுலேயும் தனியாக ஒரு பாக்ஸ் வந்து வேஸ்ட்டாக இருந்தது, ஐஸ் பாக்ஸ். அதில் வந்து உரம் எல்லாமே போட்டு வச்சுட்டேன். ஒரு 2 நாள் தண்ணி ஊற்றி அப்படி நல்லா மணலாக மக்கிருச்சுன்னா அதன் பிறகு இந்த கத்திரிக்காய் செடிலாம் பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸில் நிறையா வச்சு விட்டுருந்தேன். அதையும் எடுத்து அந்த ஐஸ் பாக்ஸ்லேயே வந்து வச்சு விட்டுடலாம். உரம்லாம் போட்டிருக்கேன் இல்லையா, அதில் வந்து வச்சு விட்டுடலாம் அப்படின்னு பார்க்குறேன். டைம் கிடைக்கும்போது தான் அது பார்க்கணும். ஏன்னா இப்போ வந்து இந்த சாணம் வந்து கட்டு கட்டையாக இருக்குது, அதில் வந்து வைக்க முடியாது. மண்ணெல்லாம் சேஃப் இல்லாமல் இருக்குது. அதெல்லாம் மண்ணெலாம் அந்த பாக்ஸில் நல்லா போட்டு கொஞ்சம் நல்லா அந்த வைக்கிற அளவுக்கு நல்லா பதமாக வரும்போது இந்த கத்திரிக்காய் செடிலாம் எடுத்து அதில் வந்து வச்சு விடலாம்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்களுடைய கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் எனக்கு சொல்லுங்கள். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.